ரிதம்ஸ் டிசைனர். நம்ம வந்து இப்போது பெயிண்டிங் கிளாஸ்லைங்க பார்ட் 1ல் போட்டிருக்கோம். என்ன சொல்லினா, நம்ம ட்ரேஸ் எடுத்து ஒரு பீகாக் வரைஞ்சி அதில் எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் காட்டினேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ பார்ட் 2ல் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்க. நான் பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து இதுக்குள்ளே நம்ம இப்போது அவுட்லைன் கொடுத்து இந்த பீகாக்கை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இருக்கிற பெயிண்ட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீகாக்கை முடித்து வச்சுருக்கோம். நான் வந்து ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிட்டேன். சின்ன ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் நீட்டாக வரும்ன்ட்டு நீங்கள் அது மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போது வச்சுட்டு அவுட்லைன் கொடுக்கலாம். இங்கே பிளாக் கலர் நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன இருக்கிறதுல அப்போ காட்டின மாதிரி சின்ன ஒரு 0 சைஸு நம்ம வந்து ப்ரஷ் எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு கவனமாக அவுட்லைன் வந்து லைட்டாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. பிளாக் கலரில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியும். பாருங்கள், அப்படியே நம்ம அவுட்லைனு அழகாக லைட்டாக தொட்டு தொட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் அவுட்லைனு. நமக்கு பீகாக்கு நல்லா எம்போஸாக தெரியும். அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த வேலை பார்க்க போகிறேன். இது கொஞ்சம் டைம் எடுத்து போடணுங்க. கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். பாருங்க, அவுட்லைனு கரெக்டாக அந்த சேஃபுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பீகாக் நல்லா இருக்குங்க, நல்லா தெரியும். நான் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லுமே நம்ம பிங்க் கலர் கொடுத்துட்டோம். இப்போ உள்ளே இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் நம்ம தனியாக நம்ம வேறு கலரில் ட்ரா பண்ணணும். இப்போ பீகாக் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தெரியும். அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நான் வந்து உள்ள ப்ளூ கலரில் அந்த ஃபெதருக்கெல்லாம் ப்ளூ கலரில் நான் கொடுத்துட்ருக்கேன். ப்ளூ கலரில் கொடுத்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். உள்ளே வந்து க்ரீன் கலரில் கொடுக்கணும். உள்ளே வந்து க்ரீன் கலர், க்ரீன் கலரில் இதை கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்காட்டி எதுவுமே நல்லா இருக்காதுங்க.
இதுக்கும் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இப்படி கொடுத்துருக்கேன் நான். அடுத்தது வந்து ப்ளூ கலரில் நம்ம கொடுக்குறேன் நான். நம்ம பாலியில் அங்கங்கே மாதிரி ஒரு இதெல்லாம் மறுபடியும் நம்ம வந்து ஒர்க் இருக்குதுல இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் உணரட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு அவுட்லைன் கொடுப்போம். இப்போ கண்ணு கொடுத்துடலாம். ஒயிட் கலரில் கண்ணு கொடுத்துடலாம். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே இந்த இது நான் ஒயிட்டில் தான் கொடுக்குறேன். அவுட்லைன் இதுக்கும் கொடுக்கணும். நம்ம அவுட்லைன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இதுக்கான ஒர்க்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா நல்லா நீட்டாக தெரியும். பிக்சர் எடுத்து நம்ம பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுல தாங்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போட வேண்டியதாக இருக்கும். அதுதான் பெரிய ஒரு மைனஸ். இது காயட்டுங்க, அடுத்தபடி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், காலுக்கு நம்ம வந்து ஒயிட் லைன் கொடுக்குறோம். கொஞ்சம் காயாமல் போட்டுட்ருக்கேன், காஞ்சா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒயிட் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ப்ளூக்கும் வந்து நான் ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். ஏன்னா மயிலுக்கு இந்த மாதிரி சர்க்கிளாக தான் இருக்கும்.
இப்போது நான் கொஞ்சம் காயாமையே கொடுத்துட்ருக்கேங்க, டைம் ஆகுதுன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் உணர வச்சே கொடுங்க. இந்த ஒயிட் கலர்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம இதை இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இதில் கோல்ட் லைன்லாம் கொடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் காயாமல் இருக்குதுங்க. காயட்டும், ஒர்க்கை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை முழுசாக போடுறேன். நன்றி, வணக்கம்.